சார், நான் தான் பொண்ணு புரோக்கர் பேசுகிறேன். நானும் பையன் எடப்பாடி வந்துட்டோம். அப்படியா? இப்ப எங்க இருக்கீங்க? நாச்சூர் ரிங் ரோட்டில் காய்கறி நிற்கிறேன் சார். பேக்கரிக்கு பக்கத்தில் நிற்கிறேன் சார். பத்துமா சார்? கொஞ்சம் வெளியில போலாம்னு இருந்தேன். சரி வாங்க. அப்படியே வர சொல்றாங்க. வண்டி அப்படியே இந்த வெளில அப்புறம் தம்பி என்ன படிச்சிருக்கீங்க? சார் நான் எம்ஏ முடிச்சிருக்கேன் சார். இப்ப என்ன வேலையில் இருக்கீங்க? சார் இப்போதைக்கு எந்த வேலையும் இல்லைங்க சார். டிஎன்பிஎஸ்சி தான் சார் நான் எழுதிட்டு இருக்கேன். சரி தம்பி கொஞ்சம் வெளியே இருங்க. காசு கோசரம் உன் புரோக்கர் பத்தியை காட்டிட்டியா? உன்கிட்ட என்ன சொன்னேன்? ஒரு அரசாங்க வேலையில் இருக்கிற மாப்பிள்ளையா இருந்தா கூட்டிட்டு வான்னு சொன்னேன். ஆனா கண்ட மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரையா? இது நியாயமா? சார் கோவப்படாதீங்க சார். பையன் ஒடுக்கமான பையன். சொத்து பத்தி நிறைய இருக்குது. குடும்பமும் நல்ல குடும்பம். நம்ம பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்குவாங்க சார். அதை பத்தி நீ ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். எனக்கு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும். அவன் குடிக்காரனா இருந்தாலும் சரி, குத்திய வைக்கிறவனா இருந்தாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிற மாப்பிள்ளையா இருந்தா கூட்டிகிட்டு வீட்டு பக்கம் வா. இல்லையா என் வீட்டு பக்கமா வராத. எந்திரிச்சு வெளியே போய் தம்பி என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. எதுங்க பெரிய பெரிய வேலையில சொல்லிக்கிட்டு விடுங்க ஐயா. அதுக்கு இல்ல தம்பி, இந்த பொண்ணை பெத்தவனா ஏன் இவ்வளவு ஆணவத்தோட இருக்காங்கன்னு தான் எனக்கு தெரியல. அது எப்படி எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கும்? 1000 வேலைக்கு 10 லட்சம் பேர் பரிச்சு எழுதுறாங்க. இந்த மரமண்டைகளுக்கு இதெல்லாம் ஏன் புரிய மாட்டேங்குது? அதெல்லாம் நமக்கு எதுக்குயா? அவரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறப்போ எனக்கு ஒரு பொண்ணு கிடைக்காதயா? தம்பி உன் தங்கமான மனசுக்கு அந்த கடவுள் நல்லா வழிகாட்டுவா தம்பி. சரி தம்பி, நீ பார்த்து போயிட்டு வா. எனக்கு வீடு பக்கம் தான், நான் போய்க்கிறேன். என்னங்க ஐயா, காசெல்லாம் எதுக்கு தம்பி? அதான் போன காரியம் கை கொடுங்க. வேண்டாம் தம்பி. பரவாயில்லைங்கய்யா, செலவு வச்சுக்கோங்க. என்ன தம்பி நீங்க? நான் வரேங்க ஐயா. சார் நீங்களா? என்ன சார், உங்க பொண்ணுக்கு கவர்மெண்ட் மாப்பிள்ளை தான் வேணும்னு பிடிவாதமா இருந்தீங்களே, கல்யாணம் ஆயிடுச்சா? அட ஏய்யா நீ வேற வெந்த புண்ணல வேலை பாசுற மாதிரி. என்ன சார் ஆச்சு, இவ்வளவு கவலையா பேசுறீங்க? அந்த அளவு ஏயா கேட்கிற? என் ஆணவத்துக்கு என் பொண்ணு எனக்கு பெரிய அப்பா வச்சுட்டு போயிட்டாயா. என்ன சார் ஆச்சு? யோ என் பொண்ணு வேற ஜாதி பையனோட ஓடி போயிட்டாயா. சார் நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. இந்த மாதிரி தவறு நடக்கிறதுக்கு காரணமே உங்களை மாதிரி பொண்ணை பெற்ற அப்பாங்க தான். பின்ன என்ன சார், வர மாப்பிள்ளையெல்லாம் அதையும் இதையும் சொல்லி துரத்திடுச்சா பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க சும்மா இருந்தாலும் அந்த வயசு பொறுத்து இருக்குமா? நீங்களே சொல்லுங்க. அட நீயே வேற ஒண்ணு எரியிற வீட்டுல எண்ணெய் ஊத்துற. என் சொந்தக்காரங்கெல்லாம் என்னை கேவலமா பேசி என் மூஞ்சிலேயே காரி துப்புறாங்கய்யா. இந்த அவமானத்தோட இந்த உசுரை வச்சிருக்கிறதோட செத்து போயிடலான்னு தோணுதியா. चावी
சாவம்ல செத்த பையல நீ நலமா இருந்தா ஒளிஞ்ச எனக்கு பத்தி நீ சாவம்ல செத்த பையல